அவரு இப்ப 18ல ஆரம்பிச்சவர் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறது, மக்கள் இதுக்கெல்லாம் ரியாக்ஷன் குடுக்கிறத பார்த்தா, "எப்பா நீங்க பார்க்கிறதெல்லாம் ஒரு அடியே கிடையாது. நாங்க பார்த்தோம் பாரு கோவிட்ல. அதுதான் பெரிய அடின்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன் சார்." 100% 100%. கோவிட் சமயத்துல மார்க்கெட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். கிட்டத்தட்ட வந்து இறங்கிட்டு, அதுக்கப்புறம் கோவிட்லேருந்து ரிவைவ் ஆகும்போது மார்க்கெட் ஃபென்டாஸ்டிக்கா பவுன்ஸ் பேக் ஆச்சு. அதோட பீக்குக்கு டச் பண்ணிட்டு தான் எகைன் இப்ப குளோபல் ஃபேக்டர்னால, இன்டர்னல் ஃபேக்டர்னால ஒரு வாலடைல் மார்க்கெட் இருக்கு. ஓகே பட் சார். வாலடைல் மார்க்கெட் இருந்தாலும் இங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது என்னன்னா, டிஏஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் நம்மளா இருக்கட்டும், இல்ல அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனிஸா இருக்கட்டும், இல்ல இன்சூரன்ஸ்ல இருக்கிற மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸா இருக்கட்டும், எவ்ரிடே தே ஆர் பம்பிங். எப்பப்பெல்லாம் எஃப்ஐஐஸ் ஃபண்ட வெளியில எடுத்துட்டு போறாங்களோ, அந்த சமயத்துல இந்த டிஏஎஸ் வந்து ஆமா சார். டெய்லி என்ட்ரி குடுக்குறாங்க. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. இந்த என்ட்ரிலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஆமா இப்ப நம்ம சொல்ல போறது என்னன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னா, அவர் இந்த நேரத்துல பேனிக்கே ஆகக்கூடாது. ஓகே. அவர் வந்து லாங் டெர்ம் கோல்க்காக வந்திருக்காரு. அவர் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்திருந்தாருன்னா, கண்டிப்பா இந்த மார்க்கெட்ல வந்து அவரால டெஃபினட்டா பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த ஒரு 1 வருஷத்துக்கு வந்து மார்க்கெட் வாலடைலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மளால பிரெடிக்ட்டே பண்ண முடியாது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது.